இப்போ நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் பாவம் செய்து தீமை செய்து அநியாயம் செய்தவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யضربூன உஜூஹஹும் வஅத்பாரஹும். நாளை மறுமை நாளில் என்ன செய்வாங்கன்னா, வானவர்கள் அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய முதுகளையும் அவர்கள் அடிப்பார்கள். உயிரை கைப்பற்றும் போது, அவர்கள் மரணிக்கும் போது என்ன செய்வாங்க, மரணமடைய செய்யும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க என்ன செய்வாங்கன்னா உயிரை கைப்பற்றும் அடிப்பார்கள். அப்படி இது தீயவர்களுடைய நிலை. சும்மா சாதாரணமாக அவருடைய உயிரை எடுக்கிறது இல்லை. அவங்களுடைய உயிரை எடுக்கும்போது அவர்களை அடித்து தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உயிரை எடுக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய உயிரை எடுக்கும்போது அவர்களுக்கு வேதனை வழங்கப்படும். அதே மாதிரி ஒரு துர்வாடையும் அடிக்கும். ஒரு கண்ணியம் அவங்களுக்கு வழங்கப்படலை. இதே நல்லவர்களுடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் மூலமாக எடுக்கும்போது அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். ஆனால் தீயவர்களுடைய உயிரை எடுக்கும்போது அவர்களை என்ன செய்கிறார் என்றால் வேதனைப்படுத்தி அல்லாஹ் கண்ணிய குறைவாக அவர்களை நடத்துகிறார். இப்போ வானவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு தீயவனுடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள். ஒரு கெட்ட அநியாயம் செய்த ஒருவனுடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள். வானவர்கள் வருவார்கள், கருப்பு முகத்துடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உயிரை கைப்பற்றி எடுக்கிறார்கள். எடுக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, அப்படி சிரமமாக அப்படி இழுத்து பிடுங்கி எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. எப்படி ஒரு கம்பளி போர்வை ஒரு முள்ளில் சிக்கிவிட்டால் அதை இழுக்கும் போது எப்படி கிழிந்து கொண்டு வருமோ, இது போன்றுதான் கெட்டவர்களுடைய உயிர் என்பது கிழிந்து கொண்டு இழுத்து எடுத்து விடுவார்கள். அப்போ அப்படி எடுத்துட்டு அவங்க ஒரு துணி வச்சிருப்பாங்க. அந்த துணியில தூக்கி அவனை உடனே என்ன செய்வாங்க, அந்த கெட்ட ரூஹ அப்படியே கெட்டிடுவாங்க. கெட்டி என்ன செய்வாங்க, அப்போ வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். அந்த கெட்ட உயிரில் இருந்து துர்வாடை அடிக்கும், கெட்ட வாடை அடிக்கும். எப்படி என்றால், எப்படி ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் உடலில் இருந்து துர்வாடை அடிக்குமோ, அது போன்ற இறந்த பிணத்தினுடைய துர்வாடை என்பது இந்த கெட்ட உயிரில் இருந்து அடிக்கும். அவங்க உடலை தூக்கிட்டு போகல, ரூஹை மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா என்ன, அந்த ரூஹு கெட்ட ரூஹா இருக்கிறதுனால அது துர்வாடை அடிக்கிறது. அப்போ வானத்துக்கு கொண்டு போறாங்க. வானத்துக்கு கொண்டு போனோம்னா இது யார் என்று கேட்கப்படும். ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். அப்போ வானவர்கள்ட்ட வானத்துல போக போக அவங்க ஒவ்வொரு வானமாக போகும்போது கண்ணியம் கிடைக்குமா, இது என்ன கெட்ட உயிர், இது போகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இறுதி வானத்தை அடைகிறார்கள். இறுதி வானத்தை அடைந்தவுடன் யாருன்னு கேட்கப்படும், இப்போ இவன் சொல்லப்படும். அப்போ சொன்ன உடனே அந்த இறுதி வானம் திறக்கப்படாது, அவர்களுக்கு அந்த வானம் மூடப்பட்டு விடும். இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க, இன்னல்லதீன கஸபூ பி ஆயாத்தினா, யாரு நம்முடைய வசனங்களை பொய்யென கருதி வஸ்தக்பரு பெருமை அடித்துக் கொண்டு வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, யாரு பெருமை அடித்து நமது வசனங்களை பொய்யென கருதினார்களோ அவர்களுக்கு வானங்கள் திறக்கப்பட மாட்டாது, வானம் மூடிடும். இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வலா யதுகுலுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் கியாத், எப்படி ஒரு ஊசியில் அதனுடைய துவாரத்தில் எப்படி ஒரு ஒட்டகம் நுழைய முடியாதோ அதே போன்று அதுவரை அவன் என்ன செய்ய முடியாது, அவன் சொர்க்கத்திற்குள் லா யதுகுலுல் ஜன்னா, நுழைய முடியாது. அப்போ வாய்ப்பே கிடையாது. ஒரு ஊசியில் எப்படி ஒட்டகம் நுழையும், இப்போ அதுவரை அவன் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. வகதாலிக நஜிஸில் முஜ்ரிமீன், இப்படித்தான் பொய்யர்களுக்கு குற்றம்